வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு எக்கனாமிக் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் ஜிகே பகுதியில் யூனிட் 5ங்கிற பகுதியில் இந்திய பொருளாதாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து முந்தைய ஆண்டுகளில் கேள்வியை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கேள்வி வந்துட்டுருக்கு. இதை இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும், ஏன்னா புரியாது. பட் நான் இங்கே சொல்லித்தரது எல்லாமே ரொம்ப என்ட்ரி லெவலில் தான் இருக்கும். இதை மட்டும் பாருங்கள் போதும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிதி பகிர்வை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 12ல் சட்டப்பிரிவு 268 ஆரம்பித்து 293 வரை இருக்கிற பிரிவுகளை சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 7வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. இந்த அட்டவணையில் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சூப்பரான வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருங்க. மத்திய மாநில நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு எங்கெல்லாம் இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மாநில அரசுக்கு எங்கெல்லாம் இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒன்று இருக்குது. இந்த சட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அம்சம் அப்படியே இருக்குங்க. அதை எடுத்து அப்படியே இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே மூலம்ங்கிறது 1935 இந்திய அரசாங்க சட்டம் தான். இந்த நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டைப் இருக்குதுங்க. அதாவது மத்திய அரசாங்கம் சில இடங்களில் வரியை போட்டு வாங்கி அவங்க அந்த காசை பயன்படுத்திக்குவாங்க. மாநில அரசாங்கம் சில இடத்துல வரியை போட்டு வாங்கி அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இன்னும் சில இடங்களில் மத்திய அரசாங்கம் வரியை போடுவாங்க, ஆனால் அதை வசூல் பண்ணி பயன்படுத்துறது மாநில அரசாங்கம். இவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னும் சில இடங்களில் மத்திய அரசாங்கம் வரியை போட்டு அவங்களே வசூல் பண்ணுவாங்க, ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டிடையே கொடுத்துருவாங்க. இந்தாங்கப்பா நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. இன்னும் சில இடங்களில் மத்திய அரசாங்கம் வரியை போட்டு வசூல் பண்ணி அதை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படி நிறைய டைப் இருக்குது. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சட்டப்பிரிவு எல்லாமே டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரத்து 268, அதாவது சட்டப்பிரிவு 268 இது என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு, அதாவது டேக்ஸ் போடுறது யார்? மத்திய அரசாங்கம் டேக்ஸ் போடுறாங்க, மாநில அரசாங்கம் வசூலிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது யார்? மாநில அரசாங்கமே பயன்படுத்திக்குவாங்க. அதாவது டேக்ஸ் போடுறது மத்திய அரசாங்கம், அதை வசூல் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே மாநில கவர்மெண்ட் தான். அப்படி என்னென்ன வரி இருக்குது அப்படின்னா வில்லை கட்டணம், சுங்க வரி, மருத்துவ வரி, கழிவறை மீதான வரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் விதிக்கும், ஆனால் வசூல் பண்ணுறது மாநில அரசாங்கம், யூஸ் பண்ணிக்கிறதும் மாநில அரசாங்கம். சரிங்களா? இதில் வந்து ஒரு பாயிண்டை கவனிங்க. மாநிலமாக இருந்தால் மாநில அரசாங்கம் வசூலித்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதுவே யூனியன் பிரதேசமாக இருந்தால் இந்திய கவர்மெண்ட்டு வசூலிச்சுக்கும். ஏன்னா யூனியன் பிரதேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்திய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து வசூல் பண்ணிக்குவாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 268. இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 269. இது எதை பற்றியதுன்னா சில வரிகளை மத்திய அரசாங்கம் விதிக்கும். டேக்ஸ் போடுறது யார்? மத்திய அரசாங்கம். ஆனால் அதை வசூலிக்கிறதும் மத்திய அரசாங்கம் தான். அதை யாருக்கு கொடுக்கும்னா மாநில கவர்மெண்ட்டு கொடுத்துரும். அதாவது டேக்ஸ் போடுறதும் மத்திய அரசாங்கம், வசூலிக்கிறதும் மத்திய அரசாங்கம், யூஸ் பண்ணுறது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இந்தாப்பா நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி என்னென்ன வரி இருக்குது அப்படின்னா பண்ணை வரி இருக்குது, வேளாண் நிலம் தவிர்த்த இதர சொத்து வரி இருக்குது, ரயில்வே கட்டணம் மற்றும் சரக்கு கட்டணம் இருக்குது, செய்தித்தாள் வரி இருக்குது, மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் விற்பனை வாங்குதல் மீதான வரி, அதாவது ஜிஎஸ்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வரி போடும், வசூலிக்கும், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துரும். இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 269. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 270, 272 ரெண்டு இருக்குதுப்பா. இது என்னென்னா மத்திய அரசாங்கம் டேக்ஸை போடும். டேக்ஸ் போடுறது யார்? மத்திய அரசாங்கம் வரியை விதித்து அதை வசூல் பண்ணும். யார் வசூல் பண்ணுறா? மத்திய அரசாங்கமே வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணிவிட்டு வர்ற காசை மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. நல்லா பாருங்கள், மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அது என்ன சரத்து? சரத்து 270,
272 2 இருக்குது. இது என்னென்ன டேக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேளாண்மை தவிர்த்த இதர வருமான வரி வருவாய் அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. மத்திய பட்டியலில் உள்ள மத்திய கலால் வரி அதையும் பிரித்து கொடுத்துருவாங்க. வருமான வரி இதையும் பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் டேக்ஸை வசூல் பண்ணி பிரிச்சும் கொடுத்துரும். சில டேக்ஸை மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணி அதுவே வந்து பயன்படுத்திக்கும். எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்தா மத்திய அரசாங்கம் எப்படி பிழைக்கும்? அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சில வரியை வசூலித்து அவங்களே பயன்படுத்திக்குவாங்க. அது என்னென்ன வரி அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். மத்திய அரசாங்கத்துக்கான வருவாய் மூலங்கள். இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா, மத்திய அரசாங்கம் வசூலிக்கும் வரியில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டுட்டு இங்கே மத்திய அரசாங்கம் என்னென்ன வசூலிக்கும், மாநில அரசாங்கம் என்னென்ன வசூலிக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மத்திய அரசாங்கத்துடைய இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, பணம் நாணயம் அது மேலே போடக்கூடிய அயல்நாட்டு செலாவணி வரி, பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல அப்போ ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்கள்ல அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது. சுங்க வரி, சுங்க கட்டணம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது. ஏற்றுமதி வரி, அயல்நாட்டு கடன்கள் மீதான வட்டி, அதாவது இந்திய கவர்மெண்ட்டு வெளிநாட்டுக்கு கடன் கொடுக்கும், அவங்க வட்டி காசு கொடுப்பாங்கள்ல அது மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும். ரயில்வே அதில் வரக்கூடிய காசு, இந்திய ரிசர்வ் வங்கி சம்பாதிக்கிற காசு, அஞ்சல் துறையுடைய சேமிப்பு வங்கி சம்பாதிக்கிற காசு, தொலைத்தொடர்பு துறையில் வரக்கூடிய வருவாய், பரிசு சீட்டுகள் வரி, அதாவது லாட்ரிலாம் விற்கிறாங்கன்னா அப்போ ப்ரைஸ் விழுந்தா டேக்ஸ் கட்டணும்ல அந்த டேக்ஸு, வருமான வரி. இந்த வருமான வரியை பொறுத்த வரைக்கும் மத்திய கவர்மெண்ட் வசூலிக்கும், ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுத்துரும். இதை வருமான வரியை. செய்தித்தாள் மீதான வரி, அதாவது நியூஸ் பேப்பரில் ஆடு வருதுல்ல அப்போ அதுக்கு டேக்ஸ் கட்டணும்ல அந்த டேக்ஸும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது, அதை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருது. காசோலை மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி, இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கான வருவாய் மூலங்கள். புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற இன்கம் சோர்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டாக 2-3 முறை பார்த்தா மனசில் பதிஞ்சிரும். அடுத்து மாநில அரசுக்கான வருவாய் மூலங்களை நம்ம பார்க்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மது மற்றும் போதைப்பொருள் மீதான கலால் வரி, நிலம் கட்டிடங்கள் மீதான வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிமை வரி, மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி, உள்ளூர் நுழைவு வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு மற்றும் சூதாட்டங்கள் மீதான வரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கான இன்கம் சோர்ஸ். புரியுதுங்களா? இது எல்லாமே மாநில அரசுக்கு உண்டான வருவாய் ஆதாரங்கள். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும், அதாவது நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆர்டிகல்ஸ். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை டைரெக்டாகவே கேட்பாங்க. சரிங்களா? 268, 269, 270, 272 எல்லாத்தையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் போட்டுவிடுங்க. உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது 7வது அட்டவணையில் மத்திய மாநில பட்டியலை பற்றி பேசியிருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமளே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அல்லது எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.